மயில பிரெக்னன்சில பெரிய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். தங்க மயில் மூலம் வீட்டுக்கு முதல் வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் மொத்த குடும்பமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. மயிலை பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்துக்கிறாங்க. சரவணன்மே மனசு மாறிட்டாரு. மயிலை இனி நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. மயில் வயிற்றுல இப்போ குழந்தை இருக்குது, அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மயிலை நல்லா சந்தோஷமாக அக்கறையாகவே பார்த்துக்கிறாரு. இதனால் மயிலுமே செம ஹாப்பியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தை எல்லா பிரச்சனையுமே முடிச்சு வச்சிருச்சு. நம்ம பொய் சொன்னதெல்லாம் யாருக்குமே தெரிய வராது. மாமா யார்கிட்டையுமே இனி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மூலம் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்திருக்குங்க ஹாஸ்பிட்டலில். மயில் சாமியெல்லாம் கும்பிட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. மயிலோட அம்மாவுமே வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. மயிலோட அம்மா வாய் சும்மாவே இருக்காது. இங்கே மீனா இங்கே ராஜி கிட்டலாம் மயிலுக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் எதுவும் குட் நியூஸ் சொல்லலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் மீனா அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்காமல், இப்போ என்ன அவசரம், குழந்தை மெதுவாக பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்லாத குழந்தைக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு மயிலுக்கு பார்த்திங்கன்னா தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே எல்லாருமே ஒரே பரபரப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. பாண்டியனுமே பார்த்திங்கன்னா மயில் மேலே அவ்வளோ ஒரு அக்கறையாக தான் இருக்கிறாரு. இங்கே கூட யாரெல்லாம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நம்ம கோமதி போகிறாங்க. இங்கே மீனா ஒர்க்குக்கு போகிறனால நான் வீட்டில் தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே வரேன்னு சொல்கிறாங்க. ராஜி வரனால இங்கே நம்ம கதிருமே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு நீ எல்லா பேரும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் டிரைவராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சரி சரி எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே நம்ம பாண்டியன் வேலைக்கு கிளம்பிடுறாரு. நம்ம மீனாவுமே கிளம்பிடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே நம்ம மயிலுக்கு சில செக்கப்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. கூடவே நம்ம சரவணனும் மயில் கூடவே இருக்கிறாரு. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. மயிலோட அம்மா மயிலை பற்றி பார்த்திங்கன்னா கோமதி கிட்ட ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கடைசியாக தான் கல்யாணம் பண்ணி வந்தா, ஆனால் என் பொண்ணு தான் உங்கள் வீட்டுக்கு வாரிசை கொடுக்க போகிறா, அதனால் அவளை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உடனே கோமதி இருந்துக்கிட்டு எங்களை பொறுத்தளவு 3 மருமகளும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான், நாங்கள் ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவோம். மயில் எங்கள் வீட்டுக்கு வாரிசு கொடுக்க போகிறனால அவளை மேலவும் மற்ற மருமகளை கீழவும் வச்சு பார்த்துக்கிறதுலாம் எங்களுக்கு பழக்கம் கிடையாது. எங்கள் வீட்டு மருமக ஒரே மாதிரி தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான பதிலடி தங்கமேலோட அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ராஜியுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவங்களுமே இந்த குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கதிர்கிட்ட பேசின விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த கதிருக்கு புரியவே மாட்டுது, சரியான மரமண்டையாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெக்கத்தோட சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்கப்லாம் முடிச்சுட்டு நம்ம மயில் வெளியே வராங்க. இன்னும் ஸ்கேன்லாம் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை செக்கப் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மயிலை நல்லா தண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க, அவங்க கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்து, இந்தா மயில் நல்லா தண்ணி குடிச்சிக்கோ, அப்போ தான் குழந்தை தெரியும்னு சொல்லுவாங்க ஸ்கேனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே மயிலும் ரொம்பவே நல்லா தண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட நம்ம சரவணன் இருக்கிறாரு. ஏன்னா இப்போலேருந்தே சரவணன் பார்த்திங்கன்னா குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிடாரு. அடிக்கடி நம்ம மயில் வயிற்றுக்கிட்ட போயிட்டு கையை வச்சுக்கிட்டு குழந்தைகிட்ட பேசுகிறாரு. மயிலோட அம்மாவை இருந்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. மயிலுக்கு ஒரு வேளை ட்வின்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ நல்லபடியாக பிறந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நர்ஸ் இருந்துக்கிட்டு, இங்கே யார் மயில், தங்கமயில் வாங்க உள்ளக்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவுமே இங்கே நம்ம மயில் போகிறாங்க. கூடவே நம்ம சரவணனும் நான் வரேன் மயில் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மயில் பார்த்திங்கன்னா பெட்டு மேலே படுத்துருக்குறாங்க. மயில் ஒரே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. சரவணன் இருந்துக்கிட்டு, மயில் அதான் மாமா உங்க கூட தானே இருக்கிறேன், எதுக்காக இவ்வளோ பதட்டத்தோடு பயத்தோடு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, குழந்தை ரொம்பவே நல்லபடியாக இருக்கும், நீ நார்மலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு தைரியம் சொல்லிட்டு சரவணன் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு மயிலும் சரவணன் வெளியே வராங்க. ரிப்போர்ட்டுக்காக இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
கோமதி மற்ற எல்லாருமே வந்து மயிலுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம சரவணனுமே கொஞ்சம் பதட்டமாயிறாரு. உடனே கதிர் இருந்துக்கிட்டு, சரவணா என்னடா ஆச்சு உனக்கு? ஒரே பதட்டத்தோடு இருக்கிற, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும், நார்மலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டருமே வந்து தங்கமயில வந்து உள்ளக்க வர சொல்கிறாங்க. தங்கமயில சரவணன் பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் ரூம்குள்ளே போகிறாங்க. கூடவே மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. கிட்ட எதுவும் செக் பண்ணி பார்த்தீங்களாம்மா? நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் இருந்துக்கிட்டு கேட்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே மயில் இருந்துக்கிட்டு, ஆமாங்க டாக்டர், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கிட்டில் செக் பண்ணி பார்த்தேன். டபுள் கோடு வந்தால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே அர்த்தம். குழந்தை நல்லபடியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துக்கிட்டு கேட்க, எங்கள் டாக்டர் இருந்துக்கிட்டு அமைதியாக வந்து இருக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே வந்து குழப்பம் அடைகிறாங்க. டாக்டர் என்னாச்சு? குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இப்போ 3வது மாதம் ஸ்டார்ட்டு, அதனால தான் ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடிலாம் செக்கப் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் இந்த கூட சொல்கிறாங்க. இது எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க, குடும்பமாக வந்திருக்கிறீங்க, உங்கள் மனசை எப்படி கஷ்டப்படுத்த இந்த விஷயத்த சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, டாக்டராக நான் என்னோடய வேலையை செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே சரவணன் அப்படி பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. இங்கே மயில் இருந்துக்கிட்டு அழுகுறாங்க. இல்லை டாக்டர், நல்லா செக் பண்ணி பார்த்தேன், டபுள் கோடு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே எங்கள் மயிலோட அம்மா, மயில் அந்த கிட்ட கூட எடுத்துகிட்டு வந்தேல, உன் பேக்கில் இருக்குது பாரு, அதை எடுத்து டாக்டர்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த கிட்டையுமே வந்து மயிலை டாக்டர்கிட்ட வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த டாக்டர், அதெல்லாம் ஓகேம்மா, சிலருக்கு இப்படி தான் ஆகும், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, உங்கள் வயிற்றில் வந்து கட்டி இருக்குது, அதனால தான் நீங்கள் கிட்டில் செக் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோடு காட்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மொத்த பேரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே சரவணன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வெளியவே போயிடுறாரு. இங்கே மயில் இருந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க. எல்லாருக்குமே இது ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயமாக தான் ஆச்சு. 100ல் ஒரு 10 பேருக்கு இந்த மாதிரி தான் ஆகும். நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி 1 இயர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. 1 இயர் தானே ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் இருந்துக்கிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க. என்னதான் டாக்டர் ஆறுதல் சொன்னாலுமே இங்கே மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே கோமதி மற்ற எல்லாருக்கிட்டையுமே டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அவங்களுக்கு 1 இயர் தான் ஆகுது. இப்போ இருக்கிற காலத்தில் வந்து கல்யாணம் ஆகி 10 நாள்லையே என்ன விசேஷம் இல்லையா வீட்டில், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குற உலகம்தான். ஆனால் நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா குடும்ப ஆளுங்களே அவங்க வீட்டு பொண்ணுக்கிட்ட இப்படி கேட்கும்போது தான் அவங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்பவே டிப்ரெஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க கோமதிக்கிட்ட. அதெல்லாம் நாங்களாம் அப்படிலாம் கட்டாயப்படுத்துகிற குடும்பம் இல்லைங்க டாக்டர், எல்லாம் அவளோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே மயிலோட அம்மா இருந்துக்கிட்டு, மற்றபடி என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உடம்பு ஹெல்த்தியாக தானே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த கட்டி கரையிறதுக்கு மட்டும் நான் வந்து டேப்லெட்ஸ் தரேன், அதை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல அட்வைஸை சொல்கிறாங்க டாக்டர். அதை கேட்டுட்டு இங்கே ரொம்பவே ஏமாற்றத்தோட இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. மயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க, ரொம்பவே அழுகிறாங்க. உடனே மயிலோட அம்மா இருந்துக்கிட்டு மயிலை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு மயில், எதுக்காக அழுகிற? டாக்டர் என்ன சொன்னாங்க கேட்டேல? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 இயர் தான் ஆகுது நான் கல்யாணம் ஆகி, அடுத்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும், சரியா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துக்கிட்டு, இல்லைம்மா, இப்போதாம்மா அவர் மனசு மாறினார், என்கிட்ட இந்த குழந்தை மூலம்தான் என்கிட்ட ரொம்பவே நல்லபடியாக பேசினார், நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்து மறுபடியும் என்கிட்ட அவர் கண்டிப்பாக வந்து சரியாக பேச போகிறதில்ல, என்கிட்ட வந்து எரிஞ்சு தான் விழ போகிறாரு, எனக்கு அதை நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீயா எதையாச்சும் கற்பனை பண்ணாத, அதெல்லாம் மாப்பிள்ளை உங்ககிட்ட எப்போதும் போல் இப்போ எப்படி நடந்துக்கிட்டாரோ அந்த மாதிரி தான் நடந்துக்குவார், இதில் உன் தப்பு என்னம்மா இருக்குது, நீயே ரொம்பவே ஆசையாக தானே இருந்த, இந்த விஷயத்தில் நீ பொய் சொல்லல, மாப்பிள்ளை வந்து உன்னை புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி கிட்டேயுமே, நீங்கள் தான் மயிலை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணும், அவள் மனசுடைஞ்சு போயிருக்கிறா, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பற்றி வீட்டில் யாருமே பேசிக்க வேணாம், மயில் மனசு சங்கடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோட அம்மா வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே
கோமதி, ராஜி இருந்துக்கிட்டு மயிலுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ம கோமதியுமே பார்த்திங்கன்னா செம்மையாக ஃபீல் பண்ணி தான் செய்கிறாங்க. ராஜி வந்து "அத்தை, நீங்களே கவலைப்பட்டா எப்படி? உங்கள் முகத்தில் நல்லாவே தெரியுது. நீங்கள் அக்காவுக்கு சும்மா தான் ஆறுதல் சொல்கிறீங்க. ஆனாலுமே நீங்களே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ரொம்பவே ஆசையாக இருந்தோம்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கதிருக்கு வந்து ராஜி விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம கதிருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. விஷயம் தெரியாமல் நம்ம வேறு என்னென்னமோ பண்ணிட்டோம். கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டோம். பாவம் அன்னை மனசு ரொம்பவே உடஞ்சி போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. எங்கள் அண்ணனை காணா, நீங்களாக இருக்கிறீங்க. அவர் டாக்டர் விஷயத்த சொன்னது உடனே அவர் வந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு சரவணனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. "என்னண்ணே, எங்கே இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் அங்கே வெளியே வந்திருக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவே சோகத்தில் இருக்கிறாங்க. நம்ம மீனா, பாண்டியன் இங்கே ஒர்க்குக்கு போனவங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அவங்களுமே ரொம்பவே சந்தோஷத்தோட என்ன சொன்னாங்க டாக்டர், குழந்தை நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே கோமதி ராஜ் இருந்து கூட சொல்கிறாங்க. "சரி, இப்போ என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுமே பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசி பேசி மயிலை கஷ்டப்படுத்த வேணாம், இதோட விச்சுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே மனசுடைஞ்சு போய் நம்ம சரவணன் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சரவணன் கிட்ட மயில் வந்து பேசுகிறாங்க. உடனே மயிலுக்கிட்ட மொத்த கோபத்தை காட்டுறாரு. "நம்ப வச்சு என்னை நல்லாவே ஏமாத்திட்டேல, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, என் கண்ணு முன்னாடி வராத போ, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பொய் சொல்கிறதே ஒரு வழக்கமாக போச்சு, நல்லாவே ஏமாத்திட்டீங்க எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் நம்ப வச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தில் நம்ம சரவணன் வந்து பேசுகிறாரு. உடனே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "ஏய் சரவணா, எதுக்காக இப்படிலாம் மயில்கிட்ட பேசுகிற? பாவம், அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா, அவகிட்ட எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறா" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவ சரியான ஃப்ராடு. இவ மட்டும் இல்லை, இவ குடும்பமே சரியான ஃப்ராடு. இவங்களுக்கு பொய் சொல்கிறதெல்லாம் ஒரு கை வந்த கலை. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் கூட இவ பொய் தான் சொல்லியிருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு பேச, உடனே நம்ம மயில் இருந்துக்கிட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க. இங்கே சரவணன் பக்கத்தில் போயிட்டு, "ஏங்க, சத்தியமாக இந்த விஷயத்தில் நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்லலைங்க. இது என் மேலே சத்தியம், உங்கள் மேலே சத்தியம், நம்புங்க. இதுக்காக மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வீட்டில் சொல்கிறது நியாயமே இல்லைங்க. என்னை மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்தில் போய் எந்த பொண்ணாச்சும் பொய் சொல்லுவாங்களா? கொஞ்சம் யோசிங்க" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "அடச்சி, வாய மூடு. உன்னை பற்றி எனக்கு தெரியாத? உன்னோட சுயநலத்துக்காக நீ வந்து எந்த விஷயத்தில் வேணாலும் பொய் சொல்லுவ. அப்படிப்பட்ட பொண்ணு தான். போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான். பாண்டியன் இருந்துக்கிட்டு சரவணன் பிடிச்சி திட்டுறாங்க. "டேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா? எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட? வாய மூடிட்டு ஒழுங்கா அமைதியாக வீட்டுக்கு ரூம்குள்ளே போ" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "என்னால் போக முடியாது. இவ பண்ண எந்த விஷயத்தையும் என்னால் வந்து மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்க முடியாது. இவளை நீங்கள் வந்து என்ன நினச்சிட்ருக்கிறீங்க? ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்களா? இவ வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜி, மீனா வந்து ரொம்பவே பதட்டமாகறாங்க. என்ன, மாமா விட்டா நகை விஷயம் எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவார் போலயே, பாவம் அக்காவை பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்து கூட சொல்ல, உடனே இங்கே நம்ம செந்திலையும் கதிரையும் போயிட்டு உங்கள் அண்ணனை எதுவுமே சொல்ல விடாமல் தடுத்து கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே கதிர் செந்தில் இருந்துக்கிட்டு, "இங்கே வேறு கோவப்படாத, இந்த மாதிரி டைமில் வந்து கோவம் இருக்க தான் செய்யும். நீ மனசு போயிருக்க, அதனால தான் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற. உன்ன மாதிரி தானே உன் நிலைமையில தானே அண்ணி இருக்கிறாங்க. எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற? கோவத்தில் எதுனாலும் வார்த்தையை விடாத" அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. "இங்கே பாருங்கடா, அமைதியாக இருங்க. நான் ஒன்றும் கோவத்தில் சும்மா வந்து இல்லாத பொல்லாததெல்லாம் ஒன்றும் பேசலை. நடந்த விஷயத்த தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு, "என்னடா சொல்கிற? என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிற. அப்படி என்னடா மயிலு பொய் சொன்னா? இந்த விஷயத்தில் எந்த பொண்ணுமே பொய் சொல்ல மாட்டாங்கடா" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "இந்த விஷயம் இல்லை, அவள் நிறையா விஷயத்தில் சொல்லியிருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே, "அண்ணே வாணே வாணே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிரும் செந்திலும் வந்து நம்ம சரவணனை இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே மயிலு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்கிறாங்க. ராஜி, மீனா மயிலை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக மயிலு மாட்டிக்கணும், குழந்த மூலம் மயிலு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. சரவணன் பண்ணது கரெக்டு தான். அந்த மயில் பண்ண வேலைக்கு மயிலை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா கூட தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.